அடுத்து நாங்க ஊசி மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த ஊசி உடைஞ்சு போனாலோ இல்லாட்டி வேற ஏதாவது நீங்க சைசஸ் மாத்தணும்னு நினைச்சாலும் இந்த இடத்துல ஊசி போடுற இடத்துல இந்த கிளிப் இருக்கும். இதை ஊசிய புடிச்சிட்டு இதை லூஸ் பண்ணிக்கிறங்க. லூஸ் பண்ண முடியலன்னு சொன்னா ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா நம்மளோட பொபின் கேஸ் இருக்குது, இதை எடுத்துட்டு இதுட இந்த விளிம்பு இருக்குது, இதை இந்த கட்டிங்கன்னு ஒரு கட்டு இருக்குது, இந்த கட்டுல வச்சுட்டு இப்படி லூஸ் பண்ற நேரம் அது அழகா லூஸ் ஆகி ஊசியை வெளியே எடுத்துடலாம். இவ்வளவுதான். இப்ப ஊசின்னு எடுத்துட்டா ஒரு பார்ட் ரெண்டு பக்கம் இருக்குது. ஊசிக்கு ரெண்டுமே சேமா இருக்காது. ஒரு பக்கம் ரவுண்டா இருக்கும், ஒரு பக்கம் ஃபிளட்டா இருக்கும். இந்த ஃபிளட்டா உள்ள பக்கம் தான் உள் பக்கம் இருக்கணும். இந்த பின்னாடி வெளியில உருண்டையா இருக்குது, அந்த உருண்டை பக்கம் இந்த பக்கம் இருக்கணும். இப்ப எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. திரும்ப நீங்க இந்த ஃபிளட் பக்கத்தை பிடிச்சுக்கிறங்க. இந்த சப்பட்டையா இருக்குது இந்த பக்கத்தை எடுத்துட்டு சரியா அந்த ஓலுக்கு நேரம் வச்சுட்டு இந்த விளிம்புல அந்த மேல அந்த இதுக்குள்ள இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளியில ஊசியை தூக்கி இப்படி பிடிச்சிட்டு இதை லைட்டா முதல்ல கையில இப்படி சுத்திக்கிறங்க. சுத்திட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீல்ல இந்த ஊசி அந்த ஓட்டையில சரியா இறங்குதான்னு பாத்துக்கலாம். பார்த்துட்டு சரியான பிறகு நாங்க இந்த வளைவுல விட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறோம். நம்ம இவ்வளவுதான் கையால செஞ்சாலும் அது கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். இதை வச்சு லைட்டா மெதுவா அப்படி டைட் பண்ணிக்கிறங்க. அப்ப இது அசையாது. இப்ப ஊசியை நீங்க இப்படி இறக்கி பாக்குற நேரம் சரியா அந்த ஓட்டைக்குள்ள போகும். அதுல அந்த ஓட்டையில போகாம தடுக்கப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஊசிய இறக்கி மாட்டிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க நல்லா உள்ளுக்கு தூக்கிட்டு மாட்டுங்க. அது இந்த இதுல தடுக்கப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா டக்குன்னு அந்த ஊசிட முனை உடைஞ்சிரும். நம்ம டிசைன் பிளவுஸ் எல்லாம் தைக்கிறோம், அந்த ஒர்க் பிளவுஸ் அந்த ஸ்டோன்ஸ் அதுகள்லாம் ஏதாவது தடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஊசி அடிக்கடி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துக்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் மேல ஊசியை தூக்கி மாட்டிட்டு அந்த தைக்கிற நேரம் அந்த ஸ்டோன் ஏதாவது பீட்ஸ் வர்ற நேரங்கள்ல இதுகள் அந்த மெதுவா அந்த பின்னுக்கு அந்த கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணணும். லைட்டா தூக்கி தூக்கி தைக்கணும். அப்பதான் இல்லாட்டினா அந்த ஊசிட அந்த நிப்பு உடைஞ்சிரும். இவ்வளவுதான் ஊசி போடுறது.